வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். நைட் ட்ராவல் பண்ணும்போது எய்த்தாப்பில் எவ்வளோ கண்ணு கூசுகிற லைட்லாம் வச்சுட்டு வராங்கன்னு. ஸோ அதை நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. வீடியோவுக்கு நீங்கள் நல்லா ஆதரவு தெரிவிச்சிங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. இப்போது என்னென்னா, நைட்டு சிங்கிள் ரோட்டில் ஓட்டும்போது என்னென்ன டிரைவர் நைட்டு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம். ஸோ அதே ப்ராப்ளம் தாங்க. சிங்கிள் ரோட்டில் போகும்போது அதே எல்இடி லைட்டு கண்ணு நேராக அடிப்பாங்க. அவங்களுக்கு ரோடு தெரியுதோ இல்லையோ, நம்மளுக்கும் சுத்தமாக ஒன்றும் தெரியாது. அதில் வைப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. முன்னாடி போகிறது வண்டியில் யாரும் போகிறாங்களா, பள்ளம் கிடக்கா இல்லையா, ஒன்றுமே தெரியாது. சரி அதெல்லாம் போகட்டுன்னு போங்கடா நீங்களும் சிங்கிள் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தப்பிச்சு பைபாஸுக்கு வந்தால் அங்கே கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னா, நடுவில் மரம் இல்லைன்னா ஒன்றுமே ஆகாதுங்க. அந்த நடுவில் மரம் இல்லைன்னா கூட அந்த லைட்டு கூட நம்மளுக்கு கண்ணு கூசுங்க. சரி அதெல்லாம் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போவோங்க. ஆனால் கவர்மெண்ட் போட்டிருக்க குழியில் தப்பிக்கமோ இல்லையோங்க, நான் போட்டிருப்பாங்க பாருங்கள் கோடு, அதுலேருந்து தப்பிக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுங்க. எதுக்கு போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாதுங்க. அது பாட்டுக்கு தட 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 அப்படின்னு அடிக்குங்க. அதை அடிக்கிற அடியில் நம்மளுக்கு அடி வயிற்றுலேருந்து ஒரு வைப்ரேஷன் ஆகும் பாருங்க. சிலவங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல் கூட இருக்காதுங்க. டபக்குன்னு பதட்டமாயிருங்க. ஸோ அந்த கோடெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய வேண்டுதல். நான் அனுபவப்பட்டதில் சொல்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்டில் தட்டி விட்டு போங்க. சரி அதெல்லாம் போட்டுன்னு நல்லா ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு பைபாஸில் ஜாலியாக போய்கிட்டு இருந்தோம். மறுபடியும் சிங்கிள் ரோட்டுக்கு வந்தால் ஸோ சேம் ப்ராப்ளம் தாங்க. அதே லைட்டு தாங்க. என்ன பண்ணுறது, முன்னாடிலாம் டிம்ப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்கும். இப்போல்லாம் என்ன 4 லைட் வச்சுருக்காங்க. அவன் 2 லைட் ஆஃப் பண்ணும், இங்கே டிம்ப்ரேட் பண்ண மட்டும் வண்டியே கிராஸ் ஆயிரும். ஸோ அவங்களும் அதனால் பண்ணுறதில்ல. சரி அதெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனால் எய்த்தாப்பில் வரவன் தான் கண்ணு கூசுது. சரி ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா. ஆனால் பின்னாடி கொடுப்பாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னா, சைடு மிரர்லேருந்து பார்க்கக்கூட முடியாது. ஏன்னா பின்னாடி அவனும் 10 லைட்டில் வந்துட்டுருப்பான். அதை பார்த்து அதுக்கு மேலே நம்மளுக்கு கடுப்பாகுங்க. கண்ணு கூச லைட்டு ஒரு பக்கம், பின்னாடி அடிக்கிற மிரர்லேருந்து ஒரு பக்கம். எப்பா ஒரு தூக்கம் வரலனா கூட இந்த லைட்டை பார்த்து பார்த்து பார்த்தே தூக்கம் கண்ணெல்லாம் டயர்டாகி தூக்கம் வந்துடுங்க. வேறு வழியே இல்லைங்க. உங்களோட சேவை எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு தேவை. ஸோ அதனால் லைக்கும் சப்ஸ்கிரைபரும் போகிறதான் போகிறீங்க. அதை லைட்டாக தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.